ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மேட்ச் ரிவ்யூவோட வந்திருக்கோம். என்ன மேட்ச் பாத்தீங்கன்னா பஞ்சாப் விசஸ் ஆர்சிபி. பஞ்சாப்ல அது வந்து கிட்டத்தட்ட கவுற நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ நம்ம வழக்கம் போல டீம் சேஞ்சஸ்ல இருந்து போயிடலாம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னென்ன டீம் சேஞ்ச் நடந்தது? நிறைய நடந்தது. பிபிகேஎஸ்ல பாத்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பிராரு, ம், லாக்கி ஃபெர்கியூசன் ம், அவங்களை உள்ள கொண்டு வந்தாங்க. இந்த ஜேவியர் பாட்லெட், மார்க்கோ ஜான்சன் ம், பதிலா. சோ இதுதான். பட் ஆனா எனக்கு அதுல என்ன ஒரு பிரச்சனைனா, மார்க்கஸ் ஸ்டானிஸை நீங்க 11லயே ஆடி இருக்கலாம். அது நீங்க 11ல ஆடாம நீங்க தேவையில்லாம அவர் சப்ஸ்டியூட் வச்சுட்டு அவர் திருப்பி ஒரு பேட்டிங் வேற அவர் உள்ள கொண்டு வந்து அது ஒரு தேவையில்லாத ஒரு இம்பாக்ட் பிளேயருக்கான ஒரு மரியாதையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணாத 2 3 டீம்ல வந்து சிஎஸ்கே நம்பர் 1ல நிக்கும், நம்பர் 2ல இந்த பிபிகேஎஸ் தான் நிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நம்பர் சோ ஒன் வந்து எனக்கு மும்பை இதுதான் இந்த தான். 11ல. இல்ல இல்ல, நம்பர் ஒன் மும்பை மும்பையா? தான். ஓகே சரி. அவங்க வந்து ஓகே பவுலரை ஓகே கொண்டு வருவாங்க, அப்ப ஆனா பவுலிங் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஓகே அப்ப நம்பர் 2 சிஎஸ்கே, நம்பர் 3 வந்து இதுலயும் அந்த பங்காளி சண்டை விட்டு போல போல. ஓகே நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 பிபிகேஎஸ். இதுதான் இந்த சேஞ்சஸ் 11ல. அதுக்கப்புறம் ஆர்சிபி நீ யார சொல்லுங்க. ஆர்சிபி சைட்ல பார்த்தோம்னா ரஜத் பட்டிதார் வந்து இன்னைக்கு அவைலபிளா இல்ல மேட்சுக்கு. அதனால அவருக்கு பதிலாக இன்னைக்கு ஜிதேஷ் சர்மா கேப்டன்சி பண்ணாரு. ரஜத் பட்டிதார் பிளேஸ்ல இவங்க வந்து ஒரு வெங்கடேஷ் வெங்கடேஷ் ஐயரை 11ல ஆட்டாங்க. அண்ட் ரொமாரியோ ஷெபர்ட் திரும்ப வந்துட்டாரு. அவருக்கு பதிலாக டஃபி வெளியே போயிட்டாரு. அண்ட் சுயாஷ் சர்மா ஆடினாங்க. அதான் அதுக்கு பதிலாக ரசிக் வெளியே உட்காந்து இருந்தாரு. இதுதான் ஐ மீன் இம்பாக்டா ஆடினாங்க. பேசிக்கலி ரசிக் இம்பாக்டா ஆடினாங்க. ரசிக் இம்பாக்டா ஆடினாங்க. ரசிக் இம்பாக்டா ஆடினாங்க. அதான் இவ்வளவுதான் சேஞ்ச். அதுக்கு மேல எந்த சேஞ்சும் இல்ல ஆர்சிபி சைட்லயும். மோர் பேலன்ஸ் சைடு தான் அவங்க அவங்க அந்த டஃபி சேஞ்ச் அவங்க பண்ண வேண்டியதை எதிர்பார்த்தது தான் அது. ஸோ அதை பண்ணிட்டு ரொமாரிஸ் அப்படி திருப்பி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்படிதான் மேட்சுக்குள்ள போயிடலாம். மேட்சுக்குள்ள பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு யார் இது பஞ்சாப் வந்து டாஸ் ஜெயிச்சாங்க, பவுலிங் போட்டாங்க. எக்கச்சக்க தடவை 200 அதிகமா கொடுத்த பவுலிங் லைனப்ல பஞ்சாப் தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்குமே ஒரு 200 ரன்ஸ், இன்னைக்குமே ஒரு 200 ரன் பிளஸ் டார்கெட் 222 அடிச்சாங்க ஆர்சிபி. அதுல பேட்டிங் வைஸ் ஸ்டாண்ட் அவுட்டா பார்த்தோம்னா பெத்தல் இந்த தடவையும் அடிக்கல, ஃபில் சால்ட் மிஸ் பண்றாங்க. பட் என்னன்னா அவர் ஒரு பெரிய காஸ்ட்லி மிஸ்ஸா தெரியல. ஏன்னா காம்ப்ளிமெண்டரி இல்ல, இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட் லைனராகவே வந்து விராட் கோலி நல்லா ஆடிடுறாரு, சூப்பரா ஆடுறாரு இன்ஃபேக்ட். அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கலும் அதுக்கு பயங்கரமா அவருக்கு சப்போர்ட்டிவா அந்த இந்த சீசன் ஃபுல்லாவே சூப்பரா ஆடி இருந்திருக்காரு. இன்னைக்கு நேத்துமே ஒரு நல்ல டீசென்டான நாக் அவர்கிட்ட இருந்து. அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயரை பிளேயிங் லெவல் ஆனதுக்கு இவர் ஏன் பிளேயிங் லெவல் ஆட வைக்கலாங்கிற அளவுக்கான ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் நேற்று கொடுத்தாரு. இந்த இந்த செலிபிரேஷன் எல்லாம் வேற நம்மளால மறக்க முடியாது. அந்த மாதிரி சில பயங்கரமான செலிபிரேஷன் எல்லாம் பண்ணி ஒரு 73 அடிச்சாரு. நல்ல ஸ்கோர். அதான் பஞ்சாப் வரைக்கும் விஜய் ரீச் பண்ண வைக்கிறாரு அவரு. இல்ல ஆக்சுவலி வந்து வெங்கடேஷ் ஐயர் ஆட வைக்கிறதுக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எய்தர் நீ வந்து தேவ்தத் படிக்கல் ஆடணும், இல்ல வெங்கடேஷ் ஐயர் தான் ஆடணும். தேவ்தத் படிக்கல் லாஸ்ட் சீசன் ஆடி கொடுத்தாரு. அப்புறம் இந்த வாட்டி விஜய் ஹசாரேல நல்ல ஃபார்ம் இருந்ததுனாலதான் தேவ்தத் படிக்கல் வந்து ஃபுல்லா ஆட வச்சாங்க. இல்லைன்னா ஆப்வியஸா வெங்கடேஷ் ஐயர் தான். ஏன்னா ஆல்ரெடி 2025ல வந்து அவங்க கிட்டத்தட்ட 23 crores வரைக்கும் போனாங்க. அந்த மட்டும் போய் வாங்கியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு ஆர்சிபி லாஸ்ட் கப்பும் அடிச்சிருக்க மாட்டாங்க, எதுவும் நடந்திருக்காது. சோ அதனால வெங்கடேஷ் ஐயர் ரொம்ப அவங்க பேங்க் பண்றாங்க. சோ அது அப்படி சொல்ல முடியாது. வெங்கடேஷ் ஐயர் வந்து எய்தர் தேவதர் படிக்கல் ஆர் வெங்கடேஷ் ஐயர் ஃபார்ம் பேஸ் தான் எடுத்திருக்காங்க. சோ அது ஓகே. எனக்கு அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்னொன்னு அது என்ன சொல்லணும்னா, இந்த ஜேக்கப் பத்தல் தான். அவர் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகுறாரு. ஃபில் இல்லாத இடத்த வந்து அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப இதுவா போயிட்டு மாட்டிக்கிறாரு. கிரீஸ்குள்ளேயே நின்று ஒரு மாதிரி எதுவும் இது பண்ண முடியாம. ஸோ மேபி ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கிறார். மேபி கொஞ்சம் ஃப்ரீயா ஆடினா கொஞ்சம் மேபி அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியலாம். பட் தெரியல. இப்ப வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து இப்ப 70 அடிச்சிட்டாரு. அடுத்த மேட்ச் ரஜத் படிக்கல் வந்துட்டாருன்னா இவங்க வந்து பெத்தல தூக்கிட்டு அங்க வெங்கடேஷ் ஐயர் இல்லாட்டி படிக்கல் ஆட வச்சு அப்படியே இதுல வாங்கி ஆடிடலாம் அவங்க. மேபி ட்ரை பண்ணலாம். வெங்கடேஷ் பண்ண முடியும். நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அது நெக்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். அதுக்கப்புறம் ட்ரை பண்றது வேஸ்ட். இல்ல ஏன்னா குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதான் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பார்த்தா அது கிளிக் ஆயிடுச்சுன்னா பிளே ஆஃப்ல அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் அவங்க. அப்படி பண்ணிடலாம். கரெக்ட். அது ஒத்துக்கிறேன். உனக்கு வந்து ஜேக்கப் டஃபியும் ஆடிடலாம், ரொமாரியோ ஷெபர்டும் ஆடிடலாம் கீழே. ஆமா ஆமா ஓகே. உனக்கு ஜேக்கப் அது வேணாம்டா. எனக்கு அவ்வளவு படித்து வந்துருவான்ல. அதான் இல்ல கீழே ஜேக்கப் நீ ஃபாரின் ஆப்ஷன் பவுலரா போனா நீ இது ரொமாரியோ ஷெபர்ட் ஜேக்கப் டஃபிடா பவுலிங் சொல்றேன். டஃபி ஓகே ஓகே ஓகே.
உனக்கு வந்து ஆனா டஃபி வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஆன் அண்ட் ஆஃபா போறாரு. ஏசல்ட் மாதிரி கண்டினியூஸா ஒன்னா ஒழுங்கா போடுறது இல்ல அவரு. ஒரு மேட்ச் டக்குன்னு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கிறாரு, அடுத்த மேட்ச் 45 50 ரன் கொடுக்குறாரு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அவருக்கு. ஆனா அவங்க வந்து 3 ஃபாரின் பிளேயரை கூட அடிக்கலாம் இந்த மாதிரி 11 செட் ஆச்சுன்னா. உனக்கு வெங்கடேஷ் ஐயரும் விராட் கோலியும் ஓப்பனிங் ஆடிட்டு, படிக்கல அதே இடத்துல ஆடிட்டு, ரஜத் படிதார் 2 டவுன் ஆடிட்டு அப்படியே ஆடிடலாம். வெங்கடேஷ் ஐயர் ஓப்பனர் தானே. கரெக்ட். ஆனா எனக்கு இன்னொரு டவுட், எதுக்கு வந்து லாக்கி ஃபெர்குசன் ஆடினாங்க அது எனக்கு புரியவே இல்ல. அதுவும் 3 ஓவர் தான் கொடுத்தாங்க, 43 ரன்னு. அது உனக்கு இன்னைக்குதான் புரியலையா? அது உனக்கு இன்னைக்குதான் புரியலையா? அவங்க அது அந்த அந்த மேட்ச்ல இருந்து மாத்திட்டே தான் இருக்காங்க. அந்த மேட்ச்ல இருந்து 3 பவுலர் அவங்க வந்து லோக்கி ஃபெர்குசன், ஜேவியர் பாட்லெட், அப்புறம் அந்த அவர் 3 பேர் அவர் 3 பேரும் ரொட்டேட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க அந்த தோக்க ஆரம்பிச்சதுல இருந்தே. சோ அது எதுக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்க வின்னிங் காம்பினேஷன் முதல்ல எதுக்கு உடைச்சாங்கன்னே தெரியல. அதுல இருந்து தான் அவங்களுக்கு பிரச்சனை. அதாவது அப்படி சொல்லலாம். அதோட அவங்க வந்து சசாங் சிங் எப்ப கேட்ச் விட்டு அந்த ஒரு இதுல மொமெண்டம் விட ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து மொத்தமா போயிட்டு இல்ல. ஆக்சுவலி அவுட் சைட் மேட்ச் ரொம்ப ஓவரா இருந்தது பஞ்சாப் மேல. ஏன்னா வந்து மார்க் யான்சன் ரெஸ்ட் கொடுங்க ரொம்ப கமெண்டேட்டர்ல இருந்து எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்களா. மேபி அதை அவங்க கன்சிடர் பண்ணி ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா தெரியல. மார்க் யான்சன்லாம் திடீர்னு பட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், டக்குன்னு அடிச்சு முடிச்சு கொடுத்துருவாரு மேட்ச் எல்லாம். அது எதுக்கு அவங்க தூக்குனாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அது என்ன இதுவோ. அதனாலதான் இப்போ வெளில போற மாதிரி இருக்காங்க லீவ் அவுட். கிட்டத்தட்ட வெளியே தான் அவங்க. அது கடைசி மேட்ச் ஜெயிச்சாலுமே மித்த டீம்ஸோட சப்போர்ட் வேணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டாங்க இப்போ அவங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் முடியும் போது 13 பாயிண்ட் எடுத்தவங்க திரும்ப 13 மேட்ச் முடியும் போதும் 13 பாயிண்ட்ல இருக்காங்கன்றதுதான் பிரச்சனை இப்போ அவங்களுக்கு. அதுதான் சொல்லு. இல்ல அதான் அந்த ட்ராட்ல 6 கேம் ஜெயிச்சுட்டு வந்தவங்க லக்குனால ஒரு கேம் சரி வரல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். கேகேஆர் கேம் மேபி அது கிடைச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ட்டு. பட் அப்ப கூட 8 பாயிண்ட்ல இருக்காங்க, அவங்களுக்கு பெனிஃபிட் கண்டிப்பா டாப் 2 ஃபினிஷ் இருக்கும்னு பார்த்துருந்தோம். டாப் 4 வருவாங்களாங்கிற அளவுக்கு சந்தேகமா இருக்கு. அந்த ட்ராட்ல 6 கேம் தோத்துருக்காங்க. இது வந்து நம்ம இப்ப இந்த கேம் எப்படின்னா, அந்த ட்ராட் 6 கேம் தோத்தது எப்படின்னா, நம்ம பீக் பஞ்சாப்னு நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்ல இது அவங்களோட செகண்ட் வர்ஸ்ட் ரன். இதான்டா பீக் பஞ்சாப். மாத்தி பேசுறா. அதான் இதான் பீக் பஞ்சாப் அப்படி சொல்லலாம். இதான் அது வந்து திடீர் பஞ்சாப்னு சொல்லலாம். இதுதான் ஒரிஜினல் பஞ்சாப் மாதிரி ஆனாங்க. இது 2015ல 7 கேம் தோத்துருப்பாங்க வரிசையா. 2026ல இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது அவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் நினைக்கிறேன். ஃபைனல்ஸ் ஆடுற அடுத்த வருஷம் வந்து ஒரு மாதிரி மோசமா தான் ஆடுவாங்க போல இருக்கு. அஸ்வின் இருக்காருல்ல, ஸ்பின்னர், ரைட் ஆஃப் ஸ்பின்னர், அவரோட இது ஒரு பாட்காஸ்ட் நான் பார்த்தேன். அதுல சொல்லுவாரு 2018ல வந்து அவர் கேப்டன்சி பண்ணும் போதுலயும் இது மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் 6 மேட்ச் ஜெயிப்பாங்களா, இதே மாதிரி நடக்குமா, ஜெயிப்பாங்களா அப்படியே தோத்துட்டு அப்படியே வெளில போயிடுவாங்களாம். சோ அதெல்லாம் பார்க்கும்போது மேபி ஃபேக்னு நினைக்கிறேன். சொல்ல முடியல, என்னன்னு தெரியல நமக்கு. என்ன ப்ராப்ளமே தெரியல. அண்ட் இந்த ஓகே நம்ம பேட்டிங் பிடிச்சிட்டு நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் கேப்டன்சி பத்தி சொல்றேன். நம்ம அப்படியே பஞ்சாபோட பேட்டிங் சைட்லயும் போயிடலாம், அப்படியே ஆர்சிபி பவுலிங் கவர் பண்ணிடுவோம். ஸோ பஞ்சாப் பார்த்தோம்னா இது ஓகே. இது பஞ்சாப் சைட்ல வந்து அதான் சகல பெருசா யூஸ் பண்ண வேண்டியதான். அது போட்டாங்க, பட் பெருசா ஒன்றும் இது எஃபெக்டிவா இருந்த மாதிரி தெரியல. அடிச்சிட்டாங்க ஆக்சுவலா ஈவினிங் கேமுங்கிறது, ஐ மீன் மிட் டே கேமுங்கிறதுனால. இவங்க ஓரளவுக்கு டீசெண்டா யாரு போட்டாங்கன்னா, ஓகே டீசென்ட் ஆக்சுவலா சொல்ற அளவுக்குமே யாரும் இல்ல. ஓரளவுக்கு ஹர்ப்ரீத் பால் கொஞ்சம் நல்லா போட்டாரு, 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாரு, எக்கானமி 8 எக்கானமில போட்டாரு. வேற தாண்டி டீசெண்டா யாரும் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. யாரு ஹர்ப்ரீத் பால் 2 விக்கெட் எடுத்தாரு. 2 விக்கெட் தான். அது லெஃப்ட் ஆர்ம் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். அதான். சோ அது மட்டும் தான் ஒரு அவங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் இதுவா அமைஞ்சது. ஹர்ப்ரீத் பார் கொஞ்சம் டெக்னிக், ஐ மீன் இதுவாவே வந்து ட்ரெடிஷனலாவே ஆர்சிபி அகைன்ஸ்ட் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காரு. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கேம் அவருக்கு அமைஞ்சது. பட் அதை தாண்டி ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி பவுலிங்ல எதுவும் கிடையாது. பட் ஸ்டில் சி இந்த பேட்டிங் லைனை வச்சு அவங்களால இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியும்னா அவங்க பண்ணிருக்காங்க முடியும். ஏன்னா எக்கச்சக்க தடவை அவங்க 9 எவ்வளவு தடவை அவங்க 200+ ரன்ஸ் கொடுத்திருந்தாலுமே அதிக தடவை 200+ ரன்ஸ் சேஸ் பண்ண சைடும் பஞ்சாப் தான். அதனால அவங்களால சேஸ் பண்ணி இருந்திருக்க முடியும். பட் என்னன்னா இந்த சீசன்ல வந்து ஓவர் டிபெண்ட் ஆன் ஓபனர்ஸ் அப்படின்றத ஒரு லெவல் அவங்க ஃபார்ம் வரல, அவங்க சீக்கிரமா அவுட் ஆறாங்கன்னே டீம் அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருச்சு. ஓகே அப்ப அவங்களை குவிக்கா எடுத்தோம்னா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிவியூலயே நாங்க பேசிட்டு இருந்தோம். புவனேஸ்வர் குமார் வந்து he'll be better against all the 3 ஐ மீன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். பேசிக்கலி
டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பேசிக்கலி ஆர்யா, சிம்ரன், அப்புறம் கானலி 3 பேருக்குமே அவர் கொஞ்சம் இதுதான் அப்படின்ற ட்ரெடியா தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா கரெக்டா பிரியான்ஸ் ஆர்யா விக்கெட் மொதல் ஓவரே போயிடுச்சு. பிரப் சிம்ரன் விக்கெட் 2வது ஓவர் போயிடுச்சு. சான்ஸே இல்லை. சி அகைன் அந்த இதை பத்தி பேசும்போது பஞ்சாபோட பேட்டிங் கொலாப்ஸ் தான், அது வரலாம். பட் புவனேஸ்வர் குமாரோட பவுலிங் பத்தி பேசணும். நீங்க ஏதாவது சொல்றீங்களா? நான் சொல்றேன். அவர் வந்து அதாவது பீக்ல இருக்காரு இப்போ அவரு. அதாவது நம்ம இது பேசுன மாதிரிதான் இப்ப 2016 அப்புறம் 2026 ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா விராட் கோலி ஆரஞ்சு கேப் சண்டை போட்டு இருக்காரு, இவர் பர்பிள் கேப் சண்டை போட்டு இருக்காரு. சோ வந்து 2016 வந்து விராட் கோலி வந்து டாப்ல இருந்தாரு. ரெண்டையும் கம்பேர் பண்ணா விராட் கோலி பெட்டரா இருந்தாரு. இப்ப 2026 10 வருஷம் கழிச்சு இப்ப நான் டாப்ல பெர்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லி ஒரு 10 இயர் ஓல்டர் புவி, அதாவது ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஒரு 10 வருஷம் தள்ளி திரும்ப அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்றதுன்றதுலாம் பெரிய விஷயம். உனக்கு வந்து அவர் வந்து இது இன்ஸ்விங் ஆகுது, பால் அவுட் ஸ்விங் ஆகுது, நக்கிள் பால் போட்டா ஸ்விங் ஆகுது. உனக்கு நக்கிள் பால சீம்ல பிச் பண்றாரு, என்னென்னமோ பண்றாரு. எல்லாம் எத்தனை ஒரு 7-8 வேரியேஷன் ஸ்பின்னர்கிட்ட பேசிட்டு நம்ம 7-8 வேரியேஷன், ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட இத்தனை வேரியேஷன் வச்சிருக்காரு அவரு. சோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் போது எனக்கு 36 வயசு ஆனாலும் இந்தியா டீம்ல மறுபடியும் கொடுக்கலாம், சான்ஸ் கொடுக்கலாம். ஆனா அவர் வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரி தெரியல. உனக்கு ஹர்ஷா பவுலில ஒரு இன்டர்வியூ கேட்கும் போது நீங்க 3 வருஷமா ஆள்ல இந்தியாவுக்கு, அப்ப கூட இப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னா அதெல்லாம் நான் பண்றது இல்லை, எனக்கு தேவை நான் பெர்ஃபார்ம் பண்ணணும், எனக்கு பால் எடுத்து போடும்போது நல்லா போடணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அவரு. ஆனா இந்தியா டீமுக்கு திரும்ப கூப்பிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப இருக்கிற இதுக்கு. அதான் இதுல ஆக்சுவலா ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, யுனானிமஸா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒத்துப்போன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஆர்சிபி வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க, ஒரு பவர் பேக்ட் டீமா இருக்காங்க, சாம்பியன்ஷிப் கண்டெண்டர்ஸ்ல ஒரு ஆஃப் த ஃபேவரட்ஸ் அவங்க தான் இருக்காங்க, நம்ம ஒத்துக்கலாம். அந்த லிஸ்ட்ல ஒருவேளை அவங்க சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாலும் இல்ல ஈவன் தோத்தா கூட, ரன்னர்ஸ் அப்பா வந்தா கூட, மேன் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு விராட் கோலிக்கா இல்ல புவனேஸ்வர் குமாருக்காங்கிற அந்த கொஸ்டின் வந்ததுன்னா 100% எனக்கு தெரிஞ்சு புவனேஸ்வர் குமார் தான் வாங்குவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க ஒரு அளவுக்கு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் ஒரு பயங்கர சப்போர்ட்டிவா புவனேஸ்வர் குமார் தான் இருக்காரு. ஃப்ரண்ட் லைன்ல அவரு லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு, சான்ஸே இல்ல சீரியஸ்லி. அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் மேல எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா அந்த 4th ஸ்டம்ப் 5th ஸ்டம்ப்ல போட்டாலே இல்ல, அது என்னவோ தெரியல, இந்த இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் எல்லாம் வந்து எட்ஜ் வாங்கி கீப்பர் கேட்ச் இல்ல போல்டு எதையாவது ஒன்று ஆகிறாரு. மேபி அவர் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஓவரா நம்ம வந்து என்ன சொன்னது பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணுமோன்னு தெரியல எனக்கு. பட் அவர் அதுக்கெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. பட் ஆனா அவர் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். அந்த 4th ஸ்டம்ப் 5th ஸ்டம்ப்ல வர பாலை வந்து எப்படி விட்டு ஆடுறது அதெல்லாம் கரெக்ட் தான். இப்போ இல்ல ருத்துராஜ் இது மாதிரி டக்கு டக்குன்னு அவுட் ஆறாரு, ஓபன் பண்ணல அப்படின்னு கிரிட்டிசிசம் வருது. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து சர்பான் சாப்னு சொல்லிட்டு அப்படியே ஈஸியா கடந்து போயிடுறோம். யாருமே வந்து கரெக்ட் தான். கில்லு அடிக்கலனா கூட எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் வருது, எக்கச்சக்க பேர் கொஸ்டின் பண்றாங்க கில்லு அடிக்கல அப்படின்னா. டீம்ல எடுக்கலனாலும் சப்போர்ட்டிவா நிறைய பேர் பேசுறாங்க. ருத்துராஜ் அவ்வளவு பேர் கொஸ்டின் பண்றாங்க, ஸ்ரேயாஸ் ஐயரை கொஸ்டின் பண்றது கிடையாது. ஏன்னா அவர் டீம்ல கன்சிடர் பண்ணலாங்கிறதுனாலயா இல்ல அவர் அதெல்லாம் தாண்டி அப்படின்றதுனாலே தெரியல. பட் ரொம்ப முக்கியமான சிச்சுவேஷன்ஸ்ல அவர் வந்து ஸ்டாண்ட் அவுட்டா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்சஸ்ல ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா 2023 வேர்ல்ட் கப் சொல்லலாம். ஆர்சிபி ஃபைனல்ஸ்லாம் நான் மறக்க மாட்டேன் என் வாழ்க்கையில. பும்ராவெல்லாம் யாருக்கிற போட்டு லைட்டா ஸ்லைஸ்லாம் அடிச்ச ஆளு கண்ணாப்பினா ஃபார்ம்ல இருப்பாருன்னு பார்த்தா ரொமாரேஷபட் கிட்ட போய் அவுட் ஆறான் அந்த ஆளு. எனக்கு அப்படியே கடுப்பு. அந்த ஆள் மட்டும் அன்னைக்கு ஒழுங்கா அடிச்சிருந்தாருன்னா நாய்க்கடியில இருந்து தப்பிச்சிருக்கலாம். ரேபிஸ் வந்து சுத்தின்னு இருக்கேன் நான், கடி மேல கடி கடிச்சு. ஒழுங்கா ஆடி இருந்தாங்கன்னா இந்த பேச்சுலாம் நம்ம வாங்க வேண்டிய சுச்சுவேஷனே வந்து இருக்காது. இல்ல ஹியூமனிட்டியே காப்பாத்திக்கலாம், நீங்க ஹியூமனிட்டியை சேவ் பண்ணிருக்கல. எவ்வளவு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அவன் ஒருத்தனா ஆஸ்திரேலியாக்காரன் வந்து உங்க எல்லாரையும் சைலன்ஸ் பண்றேன்னு சொல்றான், அப்பயும் அவுட். இவனா ஆர்சிபி வந்து கத்தி 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 ஹியூமனிட்டியை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க, அதை சேவ் பண்ணிருக்கலாம், அதுலயும் அவுட். ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளச் சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம கிளச் சர்பன் சாப்லாம் சொல்றோம், ஒரு நல்ல மேட்ச்ல அடிக்கிறாரு. பட் ரொம்ப டீமுக்கு எப்போ இம்பார்ட்டன்டா அப்ப அடிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் வெட்ட வெளிச்சமா தெரியுது. ப்ரெஷர் ஹேண்ட்லிங் கொஞ்சம் அவரு பாக்கணும். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் விராட் கோலி கேப்டன்ஸ் தான் நெக்ஸ்ட் சேஸ் மாஸ்டர்னு பேசிட்டு இருந்த டைம்ல இந்த சேஸை மறுபடியும் பாட்டில் பண்ணிருக்காங்க. அண்ட் இது அவங்களுக்கு ஒரு மஸ்ட் வின் கேம். இந்த கேம் அவங்க தோத்தனால ஆல்மோஸ்ட் அவங்க பிளே ஆஃப் சான்சஸே ரொம்ப ஒரு கேள்விக்குறியா போயிடுச்சு. ரொம்ப ப்ராப்ளமேட்டிக். அதான் இல்ல இந்த இடத்துல நான் இன்னொன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்ப பஞ்சாபோட ஹோம் மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு வந்து 2 இடத்துல நடக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ் வந்து முலான்பூர்ல நடந்தது, நெக்ஸ்ட் 3 மேட்ச் வந்து தரம்சாலால நடந்தது.
மேபி வந்து அது அவனுங்க எப்படின்னா ஈக்குவலைஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க, பட் எல்லாத்தையும் கொண்டு போகணும்ட்டு. பட் ஆனா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இது ஏன்னா ஏதாவது ஒண்ணுத்துல ஆடிக்கலாம் தெரியுது. ஏன்னா வந்து பிரியான்ஸ் ஆரியா, பிரசிவ் சிங்லாம் வந்து இதுல சூட் ஆயிட்டாங்க முலான்பூர்ல. இப்ப திடீர்னு வந்து கடைசியில ஃபேக் எண்ட்ல வந்து தரம்சாலால ஆடணும், நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற போதுல அவங்க டக்குன்னு அடாப்ட் பண்ண முடியலையோ, மேபி டொமஸ்டிக் பிளேஸ் வந்து டக்குன்னு குயிக்கா அடாப்ட் பண்ண முடியலையோ, அதுதான் அவங்களோட பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும்னு எனக்கு தோணுது. ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்க வந்து 2 கிரவுண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து ஒருத்தரால ஆட முடியலாம் விட்டுருங்க. தர்மசாலால ம். ஏதாவது ஒரு 2 கேம் சும்மா எல்லாருக்கும் வந்து அந்த டிஸ்ப்ளே பண்ணலாம், ஹிமாலயாஸ காட்டலாங்கிறதுக்கான ஆடுங்க. பிபிகேஎஸ்க்கு அக்ராஸ் ஐபிஎல் தர்மசாலா ஹஸ் நெவர் பீன் அ ப்ராப்பர் கிரவுண்ட் ஃபார் தெம் அட் ஆல். ஒரு சென்னைக்கு ஒரு சேப்பாக்கு ஒரு ஃபோர்ட்டா இருந்திருக்கு ரொம்ப வருஷத்துக்கு. மும்பைக்கு வாழ்க்கையில ஒரு ஃபோர்ட்டா, கொல்கட்டாக்கு ஈடன் கார்டன்ஸ் ரொம்ப பெரிய ஃபோர்ட். எக்கச்சக்க பேர் அங்க வந்து அதிகமா அடிச்சா கூட கொல்கட்டா இல்ல ஈடன் கார்டன்ஸ்ல கொல்கட்டா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. பட் தர்மசாலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 17 மேட்ச் ஓவரால் அங்க நடந்திருக்கு பஞ்சாப் மேட்ச். அதுல அவங்க 6 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க ஹோம் கிரவுண்ட்ல, 11 மேட்ச் டிஃபீட். 2023 நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, 8 மேட்ச்ல ஒரே கேம் தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ இது வந்து ஹோம் கிரவுண்டேன்னு உங்களால கிளைமே பண்ண முடியாது. சோ அதனால நீங்க முலான்பூர்லயே ஆடிடலாம். அதுதான் எக்ஸாக்ட்லி. முலான்பூர்ல வந்து உனக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே வேற, ஹைட் எல்லாமே வேற. அது நீ இப்ப இவங்க கூட ராஜஸ்தான் கூட 2 இடத்துல ஆடுறாங்க. ஆனா அவங்களோட இது ஆனா அவங்களுமே 2 இடத்துல ஆடுறது பிரச்சனையா தான் இருக்கு அவங்களுக்கு. ஆனா இவங்களுக்கு வந்து நிறைய அவங்களோட இவங்களுக்கு நிறைய சேஞ்ச் ஆகுதுடா. உனக்கு ஆல்டிடியூட் சேஞ்ச் ஆகுது, உனக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, எல்லாமே சேஞ்ச் ஆகுது, எல்லா கண்டிஷனுமே சேஞ்ச் ஆகுது. உனக்கு அது ரொம்ப கஷ்டம் அடாப்ட் பண்றது. டக்குன்னு போயிட்டு உனக்கு ஹிமாச்சல்ல எல்லாம் 20 டிகிரி அந்த மாதிரி இருக்கும், நைட் ஆனா 20 டிகிரி 15 டிகிரி ஆயிடும். இங்க கீழே முலன்பூர்ல நீ ஆடும்போது உனக்கு 30 டிகிரி மேல ஆடிட்டு இருப்பாங்க. சோ அவ்வளவு இதானப்போ டக்குன்னு உனக்கு ஒரு வாரத்துல அடாப்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது அவங்க ஏதாவது பண்ணணும் பாப்பா. இல்லாட்டி 7 மேட்ச் தரம்சாலாலே போடுங்கிறேன். உனக்கு அந்த ஹிமாலயஸை காட்டணும்னா 7 மேட்ச் அங்கே ஆனா உனக்கு அது செட் ஆயிடும்ல. அவங்களுக்கு தெரியுது ஆடினா தோக்குறோம் அப்படின்றது தெரியுது. பட் ஆனா அவங்களால இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியல, அதான் பிரச்சனை. எனிவேஸ் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இந்த பஞ்சாபோட இந்த கேம்பெயின் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே நடக்க போகுது, எஸ்ஆர்எச் நடக்க போகுது. இல்ல அதாவது லாரி வந்து இப்படி இருக்கு இப்போ, அதாவது பாறையில மலையில இப்படி இருக்கு, இப்படி விழுறதுக்கு இன்னும் லைட்டா ஒரு அப்படி விழுறதுக்கான நிலைமையில இருக்கு, ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. இந்த லாரியை வெளியே எடுக்கணும்னாலே அவங்க டிரைவர் மட்டும் போதாது, எவனா ஒருத்தன் தோத்து பின்னாடி இழுக்கணும் டிரைவர். அந்த அளவுக்கு மத்த டீம்ஸோட விக்டரிஸ் அண்ட் டிஃபீட்ஸ் அவங்க கொஞ்சம் எதிர்நோக்கி தான் காத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அப்கமிங் மேட்சஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எல்லாருக்குமே இப்போ வந்து நிறைய ஆல்மோஸ்ட் சென்னை, எஸ்ஆர்எச், டிசி, கேகேஆர் வரைக்குமே வந்து டீம்ஸ்க்கு வந்து ஸ்பாட் ஓப்பன்ல தான் இருக்கு, பஞ்சாப் முழுக்கொண்டு. பஞ்சாப் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு, பட் அகைன் இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க பிளே ஆஃப் குள்ள போயிடுவாங்க. சோ நெக்ஸ்ட் மேட்சஸ் இருக்கு. அதுதான், அதாவது உனக்கு வந்து எஸ்ஆர்எச், சிஎஸ்கே, ஆர்ஆருக்கு வந்து அபவ் 30% சான்ஸ் இருக்கு, அபவ் 40% சான்ஸ் இருக்கு ஒவ்வொரு டீமுக்கும். அது உனக்கு வந்து கீழே டிசி, கேகேஆருக்கு வந்து 10-15% சான்ஸ் இருக்கு, இவங்களுக்கு வந்து ஒரு 25% சான்ஸ் இருக்கு, மொத்தமா 100ல போட்டோம்னா. சோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப அவங்களே அவங்கள உள்ளக்க மாட்ட விட்டுக்கிட்டாங்க, ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. சோ எப்படி நடக்குது பார்ப்போம், டோர்னமெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. இன்னும் ஒரு 7-8 மேட்ச் தான் இருக்கு நல்லா. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஒருத்தன் தான் கியூ வாங்கிட்டு உட்காந்துருக்கான் இப்போ மேல, ஆர்சிபி மட்டும் தான், மீதி யாருமே இன்னும் கியூ வாங்கல. சோ பாப்போம் அடுத்தடுத்த மேட்ச்ல மாறும். அடுத்து இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல ஒரு தெரிஞ்சிடும் யாருக்கு கியூ வருது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரெண்டு டீமுக்கு கியூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல ஒரு டீமுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி நடக்குதுன்னு பாப்போம். நம்ம அடுத்து இன்னொரு மேட்ச் ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் பாய் ஃப்ரம் மூல்ஸ்வர்ஸ். ஊர் சுத்தி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்